அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதிரா சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதோடு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதக்கிக்க போகிறேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அந்த மசாலா தான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 பல் பூண்டும் ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதோட ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கும் போது அதோட கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸோ வாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோடு நம்ம பூண்டும் மிளகாயும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து மிளகாத்தூளோ வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவோ சேர்த்த போகிறது கிடையாது. ஸோ இந்த பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சிருக்கிற காரம் மட்டும்தான் இந்த சாதத்துக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய கேப்சிகம் வந்து அதாவது குடமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். ஸோ குடமிளகாய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், காரமும் இருக்காது. அதனால் தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதோட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகா வந்து ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா வதங்கினா போதும். ஸோ நல்லா வதங்கிருச்சு இல்லையா. இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ஸோ சட்டுன்னு நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இதை வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வந்து செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே அதிகம். ஸோ சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். காரம் இருக்காது. குடமிளகா வந்து காரம் இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், காரமே இருக்காது. அது சாப்பிட்றதுக்கு கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட வந்து இதிலே கேப்சிகம் வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கலராக சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுவும் இன்னும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு என்னோட நீங்கள் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மேலே கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை தூவி இதை வந்து நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ரெசிபி வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.